இது வரைக்கும் பார்த்த கோயிலையே இந்த கோயில் கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா இது கருப்பனோட கோயில். பொதுவாகவே கருப்பனோட கோயில்லாம் ஊர் எல்லையில தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கோவிலும். விருதுநகர் மாவட்டம் அமத்தூர் ஊர் எல்லையில இருக்கு இந்த கோயில். மற்ற சாமியெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தா கூட பயந்துடாது. ஆனா கருப்பனை தூரத்துல இருந்து பார்த்தா கூட உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்யும். அந்த அருவாவை பிடிச்சி கண்ணை உருட்டி ஒருத்தம் முறுக்கி நிற்கிற அந்த கருப்பனை வணங்குனா காத்து கருப்புன்னு உன் மூச்சு காத்து அந்த கருப்பனை தாண்டி தான் உன்கிட்ட வரணும். அந்த அளவுக்கு கருப்பன் நம்புறவங்களுக்காக கெட்டிக்காரங்க. இப்ப கிட்ட நான் எத்தனை கோயில் அழகுன்னு சொன்னாலும் அத்தனையும் கருப்பன் தலைவாசலுக்கு ஈடாகுமா? கிராமத்துல எல்லாம் பிறந்த குழந்தைக்கு கருப்பன்ற பேர் வைக்கிற பழக்கம் இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த பேர் வச்ச காரணமா என்னன்னு தெரியல. இந்த பேரை வச்சா உடம்புக்குள்ள ஒரு உருவிருப்பும் ஒரு சுறுசுறுப்பும் வரும் பாரு. அதை நான் எப்படிங்க நான் வார்த்தையார சொல்லுவேன்? மற்ற சாமி மேலாம் மரியாதை இருக்கும். ஆனா கருப்புங்கிட்ட மட்டும்தான் உரிமை இருக்கும். அது எந்த அளவுக்குனா, கருப்பே நான் நம்பிதாண்டா இருக்கேன் அந்த அளவுக்கு. ஆக மொத்தத்துல கருப்பு அளவுக்கு காக்குற தெய்வமும் இல்ல, கருப்பு அளவுக்கு குடுக்கிற தெய்வமும் இல்லை.